ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சூப்பரா ஆன கதை ஒன்று பார்ப்போமா? பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. அதிகாலையில் மேலெழும்பும் பொன்னிற ஒளியில் தாமிரபரணி ஆற்றின் நீர் பளபளத்தது. ஆற்றங்கரையில் மீனாட்சி என்ற இளம் தாயும் அவளது 5 வயது மகன் கதிரும் இருந்தனர். மீனாட்சி கூடை நிறைய பூக்களை வைத்து மாலையாகத் தொடுத்துக் கொண்டிருந்தாள். கதிர் ஆற்றங்கரையில் சிறு கற்களைக் கொண்டு வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருந்தான். மீனாட்சி கூறினாள், கதிர், ஆழமா போகாதே கண்ணா, உனக்கு இன்னும் நீச்சல் தெரியாது. கதிர், சரி அம்மா என்று சிரித்தவாறே ஆற்றில் தன் பிஞ்சு கால்களை அசைத்தான். மாலையில் வானம் திடீரென்று இருண்டது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. தொலைவில் இடி சத்தம் கேட்டது. கிராமத்தின் தலைவர் பெரியவர் ஐயா மீனாட்சி வீட்டருகே வந்து கத்தினார். மீனாட்சி, மீனாட்சி, இன்று பெரிய புயல் வரும்னு கேள்வி. ஆற்று நீர் மட்டம் வேகமாக ஏறும். பாதுகாப்பான இடத்துக்குப் போ, இப்போதே கிளம்பு என்று சொன்னார். மீனாட்சி பயந்தாள். ஆனால் தன் மகனின் முகம் பார்த்தாள். அவள் தன் கதிரை வேகமாக தூக்கிக் கொண்டு வீட்டின் மிக உயரமான பகுதிக்கு ஓடினாள். இரவு முழுவதும் மழை கொட்டியது. வெள்ளம் கிராமத்தை மூழ்கடித்தது. மீனாட்சியும் கதிரும் உயரமான ஒரு பாறை மீது தஞ்சம் புகுந்தனர். அதிகாலை நெருங்கும்போது வெள்ளத்தின் வேகம் அதிகரித்தது. அவர்களைச் சுற்றியிருந்த பாறை சரியத் தொடங்கியது. அங்கே ஒரே ஒரு பெரிய மரத்தின் வேர் மட்டும் பிடிமானமாக கிடைத்தது. மீனாட்சிக்குத் தெரிந்தது, அந்த வேர் ஒருவரை மட்டுமே தாங்கும். தயங்காமல் தன் மகனை கெட்டியாகப் பிடித்து அந்த வேரின் மீது ஏற்றி அவனை இறுகப் பற்றிக் கொள்ளச் சொன்னாள். அவள் தன் கரம் கொண்டு மகனை இறுக்கிப் பிடித்தாள். வெள்ளம் அவளை இழுக்க ஆரம்பித்தது. ஆனால் அவள் வேரை விடாமல் பிடித்திருந்தாள். மீனாட்சி கூறினாள், கண்ணா, என்னை விடுவிக்காதே, நான் உன்னை காப்பாற்றுவேன். சூரியன் உதிக்கும்போது மீட்புக் குழுவினர் படகில் வந்தனர். அவர்கள் கண்ட காட்சி தாய்மையின் எல்லையற்ற அன்பை காட்டியது. பாறையின் வேரை பிடித்துக்கொண்டு தாய் மீனாட்சி தன் உயிரை இழந்த நிலையில் இருந்தாள். ஆனால் அவள் இறுக்கமாக பற்றியிருந்ததால் மகன் கதிர் காப்பாற்றப்பட்டான். மீட்புக் குழுவினர் கதிருடன் மீனாட்சியின் உடலையும் மீட்டனர். அந்த கிராம மக்கள் தன் மகனுக்காக அவள் செய்த தியாகத்தை என்றுமே மறக்கவில்லை. அந்த வெள்ளம் நீங்கிய பிறகு அந்த இடத்தில் தாய்மையின் அடையாளமாக அந்த வேர் இன்னும் உறுதியாக நின்றது. கதிர் பாதுகாப்பாக கரையை அடைந்தபோது கிராமம் முழுவதும் ஒரு தாய்மையின் உன்னத அன்பைக் கண்டு கண்ணீர் சிந்தியது. உங்களுக்கும் உங்க தாய ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.